இந்த பொண்ணும் அவளோட லவ்வர வந்து வீட்ல யாரும் இல்ல. நீ வந்து என்ன பாருன்னு சொல்லி கூப்பிடுறா. இவனும் வந்து திருட்டுத்தனமா எகிறி குதிச்சு உள்ள போயிடுறான். 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. அப்ப வீட்டுக்குள்ள யாரோ வர சத்தம் கேட்குது. இந்த பையன் பதறி போய் அங்கருந்து எகிறி குதிச்சு வெளிய ஓடிடுறான். அடுத்த நாள் இந்த பொண்ணு தனியா மீட் பண்ணி சொல்றா, "எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டான்னு எனக்கு தெரியவே இல்ல. என்ன மன்னிச்சிடு. நம்ம இன்னொரு நாள் எங்கேயாவது வெளில போலான்ன உடனே அதுக்கப்புறம் இவங்க சால்வ் ஆயிடுறாங்க." இந்த லவ்வர் மட்டும் தனியா போய்க்கிட்டு இருக்கான். இவன யாரோ ஃபாலோ பண்ணி வர மாரியே இவனுக்கு தெரியுது. இந்த பையன ஃபாலோ பண்ணி வந்த ஆளு இவன செவுத்துல வச்சு சொல்றான், "உன்ன பத்தி எல்லா விஷயமும் தெரியும். நான் சொல்ற இடத்துக்கு வந்து என்ன மீட் பண்ணுன்னு" சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு இந்த பையனும் போயிடுறான். அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான், "நீ எத்தன பொண்ணு கூட இந்த மாரி சுத்திக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இந்த பொண்ண மட்டும் என்கிட்ட குடுத்துரு. அதுக்கு நான் ₹2,00,000 காசு குடுக்குறேன். நான் சொல்ற இடத்துக்கு அந்த பொண்ண கூட்டு வந்துடுன்னு" சொல்றான். இந்த பையனும் யோசிக்காம சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அந்த பொண்ண வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லி கிளம்பி ஒரு பங்களாக்கு கூட்டு போறான். அந்த ஆள் இந்த பையன்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு ஜூஸ் வச்சிருப்பேன். அதில மயக்க மருந்து கலந்திருக்கும். அது அந்த பொண்ணுகிட்ட மட்டும் எப்படியாவது குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீ கீழ போயிட்டு அந்த பொண்ண ஏதாவது பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறான். இவனும் அதே மாரி அந்த பொண்ணுக்கு ஜூஸ குடுத்துடுறான். கொஞ்ச நேரத்திலே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அந்த ஆள் வந்துட்டு அந்த பொண்ண மட்டும் தூக்கிட்டு மாடிக்கு போயிடுறான். இந்த பையன் கீழயே உட்காந்துருக்கான். ரொம்ப நேரம் ஆயிடுது. ஒரு டைமுக்கு மேல போய் பார்த்தா, அந்த ஆளு ரூம்ல இருந்து வெளிய வரான். "எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நீ வேணா யூஸ் பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு போயிடுறான். இவனும் உள்ள போய் பார்த்தா, அந்த பொண்ணு மயக்கத்துல கிடக்குறா. இவன் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட நெருங்குனா, அந்த பொண்ணு முழிச்சிடுறா. பாத்ரூம் கிட்ட போகும்போது அந்த பொண்ணு இவன் தலையிலேயே அடிச்சிடுறா. என்னன்னு பார்த்தா, இவ்வளோ நேரம் உள்ள இருந்த ஆளு அந்த பொண்ணோட அண்ணன் போல இருக்கு. இவர் தான் மொத்தமா அந்த பொண்ணுகிட்ட சொல்லி, இவனுக்கு பல பொண்ணுங்களோட தொடர்பு இருக்கு. அத உன்கிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருப்பான். அதே மாரி இந்த பொண்ணுக்கும் இவன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இப்ப அந்த பையனே வேணான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூடயே கிளம்பி போயிடுறா.